Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. So CSAT classல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா profit loss topic வந்து ஒரு சில கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ ப்ராஃபிட் லாஸ்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு, இல்லைனா ஃபார்முலாஸ் இருக்கு. அதை எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிவைக்யூஸ்குள்ள போகலாம். இப்போ ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றது ஒரு ரெண்டு பேரும் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, யார் அந்த பொருளை வாங்குறாங்க. ஸோ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ளஸ் ரீட்டெய்லர், ஸோ யார் வந்து கஸ்டமருக்கு விற்கிறாங்க, ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரீட்டெய்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஸோ ரீட்டெய்லர்ஸ் கிட்டேருந்து நம்ம பொருள் வாங்குகிறோம். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ், ரீட்டெய்லர்ஸ்ன்றவங்க செல் பண்ணுறவங்க. ஓகேவா? ஸோ ரீட்டெய்லர்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஒரு ரெண்டு விதமான கான்செப்ட் இருக்கும். ஸோ அவங்க தான் டோட்டலாக நிறைய குட்ஸ் இம்போர்ட் பண்ணி பை பண்ண போகிறாங்க, செல் பண்ண போகிறாங்க. ஸோ ரீட்டைலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் பற்றி படிப்போம். ஒன்று என்ன படிப்போம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், ரெண்டாவது செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ இந்த ரீட்டைலர்ஸ் டோட்டலாக ஒரு ஆர்டிக்கிளோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸை வாங்குறதுக்கு, ஐட்டமாக வாங்குறதுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது காஸ்ட் ப்ரைஸ். இது நமக்கு செல் பண்ணுற ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? அந்த செல்லிங் ப்ரைஸை டேரெக்டாக செல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை செல்லிங் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஒரு 100 rupeesக்கு வாங்குறாங்க அப்படின்னா அதை ஒரு 105 rupeesக்கு செல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் இப்போ எனக்கு 100க்கு வாங்கி 5 rupees எக்ஸ்ட்ரா வச்சு செல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு கெயின், ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுறாங்களா இல்லை லாஸ்க்கு செல் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்போ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ, கஸ்டமர் ஒரு திங்ஸை வாங்குறப்போ ரெண்டு ப்ரைஸ் பற்றி பார்ப்பாங்க. என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னா எம்ஆர்பி, மார்க்கெட் ரீட்டைல் ப்ரைஸ். ஸோ எல்லா திங்ஸுக்கும் பின்னாடி எம்ஆர்பி ரேட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ரைஸ். அதை இங்கே நம்ம கான்செப்டில் என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்ப்போம், எம்பி. அது நமக்கு அதே அமௌண்ட்டில் செல் பண்ணுறான். நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வாங்குறப்போ எம்ஆர்பி ரேட் இருக்கும் அந்த பேக்கெட்டுக்கு பின்னாடி. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எம்ஆர்பி ரேட்டுக்கு அப்படியே செல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அதில் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு அமௌண்ட்டுக்கு செல் பண்ணுவாங்க, செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ரீட்டைலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், கெயின், லாஸ் அப்படின்ற டேர்ம்ஸ்லாம் பார்ப்போம். இங்கே நம்ம கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்ப்போம். சரியா? இப்போ நமக்கு இங்க ரீட்டைலர் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்போ கெயின் அப்படின்னு சொல்லுவோம், எப்போ அவருக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம செல்லிங் ப்ரைஸ் நமக்கு காஸ்ட் ப்ரைஸை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னுடைய கெயின்னா என்ன வரும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வரும். ஸோ லாஸ்ன்னு எப்போ சொல்லுவோம், நம்ம வாங்கின திங்ஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி அதை விட கம்மியான ரேட்டுக்கு விற்கிறப்போ தான் அது நமக்கு லாஸ்ன்னு வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தான் இங்கே எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னால் அதுதான் என்னுடைய லாஸ். இதில் நமக்கு லாஸ் என்ன, கெயின் என்னன்னு கேட்க மாட்டாங்க. பர்சன்டேஜ் லாஸ் எவ்வளோ இல்லை பர்சன்டேஜ் கெயின் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போது நமக்கு பர்சன்டேஜ் கெயின் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இல்லை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்ம இப்போ கெயினோ லாஸோ எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம், நம்ம என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கோமோ அந்த ரேட்டை பேஸ் பண்ணி தான் பேசுவோம். ஸோ நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ எப்பயுமே எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா இந்த காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் கெயின் அல்லது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா கெயின் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இங்கே எனக்கு கெயின்ன்றது என்ன வரும், கெயின் எப்போ சொல்லுவோம், செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ. ஸோ அதனால செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் என்னுடைய பர்சன்டேஜ் கெயினுடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் லாஸ். அப்போ இதோடைய ஃபார்முலா என்னது, லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ். லாஸ்ன்னு எப்போ சொல்லுவோம், காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக விற்கிறப்போ அப்படின்னு சொல்கிறோம். கெயின்னு எப்போ சொல்லுவோம், காஸ்ட் ப்ரைஸை விட ஜாஸ்தியாக விற்கிறப்போ. ஸோ எல்லாமே எதை பேஸ் பண்ணி இல்லை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ எப்பயுமே நமக்கு கீழே காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இங்கே லாஸ்னா நமக்கு என்ன ஜாஸ்தியாக இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் இங்கே வரும். ஓகேவா? ஸோ இதான் பர்சன்டேஜ் கெயின், பர்சன்டேஜ் லாஸோடைய ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் இங்கே கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்றப்போ நம்ம ஒரு டேர்ம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் பார்த்தோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸை அப்படியே ஒரு சிலர் விற்பாங்க, ஒரு சிலர் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு செல்லிங் ப்ரைஸில் வந்து நமக்கு சேல் பண்ணுவாங்க. ஓகே,
ஸோ இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன ஃபார்முலா, பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்னா என்ன வரும், நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு, அதுலேருந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜை கம்மி பண்ணிட்டு செல் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு டிஸ்கவுண்ட்டுக்கு ஃபார்முலா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, மார்க்கெட் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதில் சர்டைன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வச்சுட்டு செல் பண்ண போகிறாங்க. அப்போ என்னுடைய எந்த ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் எனக்கு டிஸ்கவுண்ட். இதே எனக்கு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட் நம்ம எந்த அமௌண்ட் மேலே இல்லை எந்த ப்ரைஸ் மேலே நம்ம போடுவோம், மார்க்கெட் ப்ரைஸ்க்கு தான் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி செல் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதனால என்னுடைய டிஸ்கவுண்ட் எப்பயுமே மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்முலாஸ்லாம் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் இன்டைரக்டாக யூஸ் பண்ணுவோம். இன்டைரக்டாக எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு கொஷினில் மோஸ்ட்லி காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் பற்றி தான் கேட்பாங்க, பர்சன்டேஜ் கெயின் பர்சன்டேஜ் லாஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ்க்கு என்ன செல்லிங் ப்ரைஸ்க்கு என்ன அப்படின்றது கொண்டு வரது ஸோ லென்த்தியாக போகும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நமக்கு கொஷினில் கெயின் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, கெயின் 10% கொடுத்துருவாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். கொடுத்துட்டு நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அங்கே எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு ப்ராஃபிட் அல்லது கெயின் 10% கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஒரு 100 rupeesனு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். கொடுத்துட்டு எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, நம்ம எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ்க்கு மேலே தான் இந்த ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லுவோமா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு போட போகிறோம், காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா எனக்கு 100%லேருந்து 10% ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த 100%ன்றது ஒரிஜினல் அமௌண்ட். ஸோ 100 + 10னா எனக்கு 110ன்னு வருமா. ஸோ ப்ராஃபிட், ஸோ இன்ட்டு 110/100 அப்படின்னு போட போகிறோம். போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே கொஷினில் எனக்கு இங்கே செல்லிங் ப்ரைஸ் 100ன்னு கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் என்னது 10%. ஸோ 100 + 10 110/100 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் தான் இங்கே எனக்கு கொடுத்துட்டாங்க 100ன்னு சொல்லிட்டு, ஸோ ஈக்குவல் டு 100. ஸோ இங்கே ப்ராஃபிட் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மேலே தான் சொல்லுவோம், ப்ராஃபிட்னா 100+ன்னு போடுவோம். இதே கொஷினில் எனக்கு லாஸ் 10%ன்னு கொடுத்துருந்தா இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம 100 - 10ன்னு போட்டு 90 அப்படின்னு போட்டுருவோம். ஓகேவா, பட் ஆனால் இங்கே காஸ்ட் ப்ரைஸ் பக்கத்தில் தான் ப்ராஃபிட் வரும், காஸ்ட் ப்ரைஸ் பக்கத்தில் தான் லாஸ் வரும். ஸோ அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இங்கே செல்லிங் ப்ரைஸ் வரும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் எல்லா சம்மும் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே வர்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டிஸ்கவுண்ட் எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸ் மேலே தான் சொல்லுவோமா. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இங்கே டிஸ்கவுண்ட் நமக்கு 20%ன்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் 20%. டிஸ்கவுண்ட்னா என்னது, நமக்கு ஒரிஜினலாக இருந்ததை விட 20% கம்மி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ டிஸ்கவுண்ட்னா எப்பயுமே 100லேருந்து மைனஸ் தான் பண்ணணும். ஸோ 100 - 20னா 80 / 100 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஏன் இங்கே டிவைடட் பை 100லாம் போடுறோம், ஏன்னா இங்கே பர்சன்டேஜ்னு பேசுகிறோம், பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம டிவைடட் பை 100 எல்லா இடத்துலையும் போடுறோம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் பக்கத்தில் தான் போடுவோம், டிஸ்கவுண்ட்னா மார்க்கெட் ப்ரைஸ் பக்கத்தில் தான் போடுவோம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணால் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வரும். நீங்கள் ஃபார்முலாஸில் கம்ஃபர்டபுள் அப்படின்னா ஃபார்முலாஸில் போட்டு அப்ளை பண்ணலாம், இல்லை இந்த மெத்தட்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ். இதை வச்சு நம்ம PYQs பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A person bought a car and sold it for 3 lakhs. If he incurred a loss of 20%, then how much did he spend to buy the car? First என்ன கொடுத்துருக்காங்க, sold it for 3 lakhs. ஸோ எனக்கு selling price 3 lakhs அப்படின்னு கொடுத்துட்டாங்க. If he incurred a loss of 20%, so loss percentage எனக்கு என்னது 20%, then how much did he spend to buy the car? Buy the car அதாவது காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபார்முலா போடலாம். என்னது, எனக்கு நமக்கு லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் லாஸ் ஈக்குவல் டு, லாஸ்னா என்னது, எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு ஃபார்முலாவில் போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு இதுக்கு மேலே தான் நான் ப்ராஃபிட்டோ லாஸோ சொல்லுவேன். எனக்கு இங்கே லாஸ் 20%, ஸோ லாஸ்னா மைனஸ், ஸோ 100 - 20 80 பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் டிவைடட் பை 100 which is equal to செல்லிங் ப்ரைஸ். இங்கே எனக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க,
3 lakhs அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கிளியர். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். திரும்ப இதை நான் 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள். 8 3ல் 24, ரிமைனிங் 6. ஸோ இங்கே 16 வந்திருக்கு. ஸோ 8 7s are 56. ஸோ ரிமைனிங் 4 5. ஸோ இங்கே 2 zeros, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்ன வந்துடும் 375. 2 0, இங்கே ஒரு 0 இருக்கா. ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணிப்போம். ஸோ 3,75,000 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி. நமக்கு லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 3 lakhs அப்படின்னா காஸ்ட் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 3,75,000. கிளியரா கான்செப்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A shopkeeper sells an article at ₹40 and get X% profit. ஸோ ஒரு ஆர்டிக்கிளை செல் பண்ணுறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 40 and gets X% profit அப்படின்றாங்க. ஸோ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ X%. Next, however, when he sells it at ₹20, he faces the same percentage of loss. ஸோ இதே இது எனக்கு செல்லிங் ப்ரைஸ் 40 இல்லாமல் 20க்கு செல் பண்ணியிருந்தா என்ன சொல்கிறாங்க, he faces the same percentage of loss அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ் ஆகிருக்கும். ஸோ பட் எத்தனை பர்சன்ட், இதே சேம் X% அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த ஆர்டிக்கல், ஐ மீன் காஸ்ட் ப்ரைஸ், அதுதான் கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது தான் நம்மளுடைய கொஷின். ஓகேவா? ஸோ இங்கே ப்ராஃபிட் X% அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ப்ராஃபிட் X% விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு இங்கே ப்ராஃபிட்னா என்ன வரும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 40, இங்கே காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னன்னு தெரியாது, நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 40 மைனஸ் ஒய், இது என்னது, என்னுடைய செல்லிங் ப்ரைஸ், இது என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ், இது என்னது, என்னுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ X% இஸ் ஈக்குவல் டு 40 மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100. இதே இது எனக்கு இங்கே பர்சன்டேஜ் லாஸ், அதுவும் எனக்கு X% தான். ஸோ பர்சன்டேஜ் லாஸ் which is equal to X%. இதை என்ன சொல்லலாம், லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குமா. ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்னது, இங்கேயும் சேம் அதே காஸ்ட் ப்ரைஸ் தான். ஓகேவா? ஸோ ஒய் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 20 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் ஒய் இன்ட்டு 100. ஓகே, எனக்கு இங்கேயும் X%, இங்கேயும் X%. ஸோ நான் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொல்லுங்கள். 40 மைனஸ் ஒய் பை ஒய் into 100 is equal to y minus 20 by y into 100. So in the 100 cancel, y cancel. அப்போ இந்த சைடு எனக்கு 40 minus y which is equal to y minus 20. So இந்த y எனக்கு இங்கே போச்சுன்னா என்ன வரும், 2y. So இந்த 20 இங்கே வந்துச்சுன்னா 40 plus 20 60. So என்னுடைய y என்னது 30. ஓகேவா? yன்றது என்னது, என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ். அப்போ அதாவது ஒரிஜினல் காஸ்ட், அதாவது ₹30. கிளியரா? ஸோ ஒரே கான்செப்ட் தான், பட் வே ஆஃப் அப்ரோச் லைட்டாக மாறுது, கொஷின் கேட்குறது லைட்டாக மாறுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க. கோபால் பாட் அ செல்ஃபோன் அண்ட் sold it to ராம் அட் 10% ப்ராஃபிட். ஸோ கோபால் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யாருக்கு செல் பண்ணுறாங்க, ராம்க்கு. எவ்வளோ ப்ராஃபிட்டில், 10% ப்ராஃபிட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின். நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க. தென் ராம் வாண்டட் டு செல் இட் பேக் டு கோபால் அட் 10% லாஸ். ஸோ இப்போ என்ன, ராம் என்ன பண்ணுறாங்க, கோபாலுக்கு திரும்ப செல் பண்ணுறாங்க அட் 10% லாஸ். ஓகேவா? வாட் வில் பி கோபால்ஸ் பொசிஷன் இஃப் ஹி அக்ரீடு. ஸோ இப்போ கோபால் அதை அக்ரி பண்ணிட்டு வாங்கினா இப்போ கோபாலுக்கு லாஸா ப்ராஃபிட்டா, இதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணாத இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ரைஸை ஜஸ்ட் அசியூம் பண்ணிப்போம். இங்கே நான் என்னென்னு அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, செல்ஃபோன் ரேட் 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கோபால் 100க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் 10% ப்ராஃபிட் வச்சு ராம்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ராம் என்ன அமௌண்ட்டில் வாங்கியிருப்பாங்க, 100ல் 10%னா 10 rupees. ஸோ இது 110 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த 110 rupeesல வாங்கிட்டு 10% லாஸில் விற்க போகிறாங்க. 10% லாஸ்னா 110லேருந்து 10% லாஸ்னா 90/100. 10% லாஸ், அதனால 90, 100 minus 10. ஸோ இந்த 0 கேன்சல், இது கேன்சல். ஸோ 99. இப்போ எவ்வளோ ருபீஸ்க்கு இவங்க விற்க போறாங்க, 99 rupeesக்கு விற்க போறாங்க. ஓகேவா? ஸோ 99 rupeesக்கு விற்க போறாங்க. இனிஷியலா கோபால் 100 rupeesக்கு வாங்கினாங்க. இப்போ அவருக்கு
என்ன ருபீஸ்க்கு ராம் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க? 99 ருபீஸ்க்கு ராம் தர ரெடியாக இருக்காங்க. ஸோ 100க்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. இப்போ 99 ருபீஸ் தான். அப்போ அவருக்கு என்னது? கெயின் தான். இப்போ அவர் அக்செப்ட் பண்ணிட்டு வாங்கிட்டா அவருக்கு கெயின் தான். கெயின் எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு பார்த்தா இங்கே 99, இங்கே 100 ருபீஸ், 1% கெயின். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, கெயின் 1%. கிளியரா? ஓகே தானே? இனிஷியலாக 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு 110 ருபீஸ்க்கு அவங்க வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். திரும்ப இங்கே ராம் கிட்ட இருந்து அவங்க 99க்கு வாங்கினா 100 விட கம்மியாக தான் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே அவருக்கு திரும்பியும் கெயின் தான் கிடைக்கும், 1%. கிளியரா? ஸோ கெயினா லாஸான்றதை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. கொஞ்சம் லைட்டாக யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக போடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A person allows 10% discount for cash payment from the marked price of a toy and still he makes a 10% gain. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்கவுண்ட் 10% கொடுத்ததுக்கு அப்புறமும் கெயின் அவருக்கு எவ்வளோ வருது? 10% வருது ஒரு டாயை செல் பண்ணுறப்போ. ஓகே, ஸோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடைச்ச டேட்டா. செகண்ட் ஹாஃப்ல பாருங்க. வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டாய் இஃப் த மார்க்டு ப்ரைஸ் இஸ் 770? எனக்கு மார்க்டு ப்ரைஸ் 770 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றதான் என்னுடைய கொஷின். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்? டிஸ்கவுண்ட்னா மார்க்டு ப்ரைஸை பற்றி மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன். கெயின் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் பற்றி மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ எனக்கு இங்கே மார்க்டு ப்ரைஸ் தெரியும், டிஸ்கவுண்ட் தெரியும். ஸோ நான் இதுலேருந்து என்ன பண்ணலாம்? செல்லிங் ப்ரைஸை கேல்குலேட் பண்ணிடலாம். செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு கெயின் பர்சன்ட் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து நான் காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் வச்சு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாமா? எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் என்னது? 10%. ஸோ 100 - 10, 90/100 which is equal to செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. பட் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் கொஷின் எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 770. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் இந்த 0 கேன்சல் ஆகிடும். 77 × 9 வரும். 9 7s are 63, மிச்சம் 6, 9 7s are 63 + 6 693. இதுதான் என்னுடைய செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ கம்மிங் டு காஸ்ட் ப்ரைஸ், கெயின். கெயின் எப்பயுமே நான் காஸ்ட் ப்ரைஸ் மேலே தான் சொல்லுவேன் இல்லையா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு கெயின் 10%னா 100 + 10, 110% டிவைடட் பை 100 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் என்னன்னு? 693. ஓகேவா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இதை நான் 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6ல் 66, ரிமைனிங் 3. ஸோ இது 3. ஸோ இங்கே 10 இருக்கு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்ன வந்துச்சு? 630. கிளியரா? ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி, 630 rupees. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராகேஷ் had money to buy 8 mobile handsets of a specific company. ஸோ ராகேஷ் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு? 8 மொபைல் வாங்குறதுக்கான அமௌண்ட் கையில் இருந்துச்சு. பட் த ரீட்டைலர் ஆஃபர்ட் வெரி குட் டிஸ்கவுண்ட் ஆன் தட் பர்டிகுலர் ஹேண்ட்செட். ராகேஷ் could buy 10 mobile handsets with the amount he had. ஸோ இப்போ அவர்கிட்ட டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பிராண்ட்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால அவரால் இப்போ என்ன பண்ண முடியும்? அதே அமௌண்ட் வச்சு அவரால் 10 மொபைல் அவரால் வாங்க முடியும். இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் வாஸ் த டிஸ்கவுண்ட் ரீட்டைலர் ஆஃபர்டு? அதுதான் கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் அந்த ரீட்டைலர் கொடுத்துருக்காங்க? எனக்கு ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக 8 மொபைல் வாங்குறதுக்கான காசு மட்டும் தான் இருந்தது. அந்த டிஸ்கவுண்ட்னால தான் நான் என்ன பண்ணேன்? இந்த 10 மொபைல் வாங்குறதுக்கான முடிவு வந்தேன். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்லை பர்சன்டேஜ் டிக்ரீஸ்க்கு ஃபார்முலா பார்த்தோமா? பர்சன்டேஜ் டாபிக் கவர் பண்ணுறப்போ என்ன ஃபார்முலா பார்த்தோம்? இங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்லை டிஸ்க்ரீஸ். இந்த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் தான் இங்கே என்னது? எனக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த பர்சன்டேஜ் ஃபார்முலாவை இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பர்சன்டேஜ் உடைய அட்வான்ஸ்டு டாபிக் தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ நமக்கு ரெண்டுமே வந்து ஃபார்முலாஸ் அப்ளிகபிள் தான். ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அல்லது டிஸ்கவுண்ட், அதுக்கான ஃபார்முலா என்ன வரும்? அமௌண்ட் சேஞ்ச் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100 அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இங்கே அமௌண்ட் சேஞ்ச் என்னது? எனக்கு 10 மொபைல் வாங்குறதுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இனிஷியலாக 8 மொபைல் தான் என்னால் வாங்க முடியும். ஸோ அமௌண்ட் சேஞ்ச் என்னது? 10 - 8 2. ஓகேவா? இங்கே ஒரிஜினல் அமௌண்ட், அதாவது இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தான் தெரியணும் இல்லையா? ஸோ டிஸ்கவுண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவரால் 10 மொபைல்ஸ் வாங்க முடிஞ்சது. ஸோ அதனால எனக்கு இங்கே ஒரிஜினல் அமௌண்ட் 8ன்னு போடக்கூடாது, 10ன்னு போடணும். ஏன்னா ஃபைனலாக எனக்கு 10 தான் வாங்க முடிஞ்சது இல்லையா? ஸோ 10 அப்படின்னு போட்டாதான் எனக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு தெரியும். இனிஷியலாக வாங்க முடிஞ்ச 8ல் போட்டால் எனக்கு டிஸ்கவுண்ட் 0ன்னு தான் கிடைக்கும்.
ஸோ அதனால நான் டிவைடட் பை 10ன்னு போடணும் இன்டூ 100 சரியா. இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 2 into 10 எனக்கு எவ்வளோ % டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க சரியா. கிளியரா? ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, இனிஷியலாக 8 மொபைல் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாரு. பிளான் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட் வச்சுருந்தாரு. பட் ஆனால் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால அவருக்கு அதே அமௌண்ட்டில் 10 மொபைல்ஸ் வாங்க முடிஞ்சது. ஸோ அதனால அமௌண்ட் சேஞ்ச் எனக்கு 10 - 8 2. ஸோ டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னால் 10 மொபைல்ஸ் வாங்க முடிஞ்சது. அப்போ டிஸ்கவுண்ட் இங்கே எனக்கு தெரியணும்னா இங்கே நான் 10ன்னு போட்டால் தான் எனக்கு தெரியும். 8ன்னு போட்டால் என்னோட டிஸ்கவுண்ட் இங்கே என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். இல்லை எனக்கு வேற ஏதாவது பர்சன்டேஜ் மிஸ்பிளேஸ் ஆகிடும். 0ன்னு வரணும்னு அவசியம் வராது, பட் வேற ஏதாவது மிஸ்பிளேஸ் ஆகிடும் சரியா. ஸோ எனக்கு 10 வாங்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த டிஸ்கவுண்ட்னால. ஸோ அதனால நான் இங்கே 10 தான் போடுவேன். ஒரிஜினலாக இனிஷியலாக இருக்கிற அமௌண்ட்டை போட மாட்டேன். எதை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த அமௌண்ட்டை தான் இங்கே போடணும். நம்ம அங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ்லேயே ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுது இல்லை எதை பேஸ் பண்ணி டிக்ரீஸ் ஆகுதோ அந்த அமௌண்ட் தான் இங்கே போட சொல்லியிருந்தோம். ஓகேவா, கிளியரா? ஸோ பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்கும் பர்சன்டேஜ் டாபிக்ஸ் இதுக்கு முன்னாடி கவர் பண்ணது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் டாபிக் கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு எது பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The shop owner offers the following discount option on an article to a customer. Successive discount of 10% and 20% and then pay a service tax அப்படின்னு சொல்லி 10%. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 20 10 அதுக்கப்புறம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. தேர்ட் ஆப்ஷனில் என்ன பண்ணுறாங்க? டேக்ஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எது பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட் கெயின் டிஸ்கவுண்ட் பற்றி பார்த்தோம். டேக்ஸ் பற்றி எங்கேயாவது பார்த்தோமா? டேக்ஸ் பற்றி நம்ம எங்கேயுமே பார்க்கல. டேக்ஸ்ன்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10% டேக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 100+ தான் பண்ணுவோம். டேக்ஸுக்கு எப்பயுமே நம்ம 100+ தான் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா 100- தான் பண்ணணும். ஓகேவா? ப்ராஃபிட்னா நான் 100+ பண்ணுவேன், லாஸ்னா என்ன பண்ணுவேன்? 100- பண்ணுவேன். ஓகே, இங்கே எனக்கு என்ன அமௌண்ட் ஒரிஜினல் அமௌண்ட்டுன்னு தெரியாது, சம் எக்ஸ் அமௌண்ட்னு வச்சுக்க போகிறேன். அதில் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? 2 டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு ஈச் கண்டிஷன்லையும் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் என்னால் எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் 10% 20%, அதுக்கப்புறம் எனக்கு டேக்ஸ் 10% பே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு டிஸ்கவுண்ட் 10-20. டிஸ்கவுண்ட் 10%னா என்னது? 100 - 10 90/100ன்னு போடுவோமா? அடுத்து டிஸ்கவுண்ட் 20%னா 100 - 20 80/100ன்னு போடலாமா? ஓகேவா? அண்ட் தென் பே அ சர்வீஸ் டேக்ஸ் ஆஃப் 10%. டேக்ஸ் அப்படின்னா நம்ம 10+ பண்ண சொன்னோம். ஸோ 110/100. ஸோ இதான் எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய அமௌண்ட். அது என்னன்றதை அப்புறம் கேல்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் எனக்கு என்ன மாதிரி வருதுன்னு பாருங்கள். சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20 10 அண்ட் தென் பே அ சர்வீஸ் டேக்ஸ் ஆஃப் 10. ஸோ சேம் தான், பர்சன்டேஜில் எனக்கு எதுவும் சேஞ்ச் ஆகலை. பட் அவங்க கொடுக்குற ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேக்ஸ். மேலே இருக்கிறதுல என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள், சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே எனக்கு இப்போ என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு 20% டிஸ்கவுண்ட், ஸோ 80/100. அதுக்கப்புறம் 10% டிஸ்கவுண்ட், ஸோ 90/100. அதுக்கப்புறம் எனக்கு 10% டேக்ஸ், ஸோ 110/100. இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு மல்டிப்ளை பண்ணது ஆர்டர் மாறி இருக்கு, பட் சேம் அமௌண்ட் தான். ஸோ அதனால எனக்கு இங்கே இருக்கிற அமௌண்ட் ஃபைனல் அமௌண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற அமௌண்ட்டுக்கும் எனக்கு வித்தியாசம் வர போகிறது இல்லை. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேம் அமௌண்ட் தான். அப்போ ரெண்டையும் வச்சு ரெண்டுமே பெஸ்ட் ஆப்ஷன் சொல்ல முடியாது. ஸோ தேர்ட் இது பார்க்கலாமா? ஸோ தேர்ட் இது பாருங்க, எக்ஸ்ன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு, அதில் டேக்ஸ் 10% ஃபர்ஸ்ட் கட்டுறாங்க. ஸோ டேக்ஸ்னா +10, ஸோ 110/100. அதுக்கப்புறமா நமக்கு சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் 20 and 10%, ஸோ 80/100 இன்ட்டு 90/100. ஸோ இங்கேயும் எனக்கு என்னது? அந்த பிளேசஸ் தான் மாறி இருக்கு, பட் அமௌண்ட் நம்பர் எதுவுமே மாறல. அப்போ எனக்கு 3 ஆப்ஷன்லையுமே ஃபைனலாக நான் பே பண்ண போகிற அமௌண்ட் என்னது? சேம் அமௌண்ட் தான். அப்போ எனக்கு என்னது? ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலி குட் ஃபார் கஸ்டமர்ஸ் தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் சோஹன் while selling 2 goats at the same price makes a profit of 10% on one goat and suffers a loss of 10% on the other. ஸோ சோஹன் ஒருத்தங்க இருக்காங்க, 2 கோட் செல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கோட் 1 கோட் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். செல்ஸ் அட் த சேம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எனக்கு சேமாக தான் இருக்க போகுது, இங்கேயும் சரி இங்கேயும் சரி.
மேக்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 10% ஆன் ஒன் கோட். ஒரு கோட்டை செல் பண்ணுறப்போ எனக்கு 10% ப்ராஃபிட் வருது, இன்னொரு கோட்டை செல் பண்ணுறப்போ எனக்கு 10% லாஸ் வருது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ரெண்டையும் சேர்த்து கம்பைண்டாக எனக்கு என்ன எஃபெக்ட் வரும்? ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா? அதுதான் வந்து நம்மளுடைய கொஷினாக இருக்குது. இந்த கொஷினுக்கு நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியாது, காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரைஸை அசியூம் பண்ணிக்க போகிறேன். இங்கே எனக்கு செல்லிங் ப்ரைஸ் சேம்னு சொன்னதுனால நான் அதை அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? செல்லிங் ப்ரைஸ் 100ன்னு பண்ணிக்கலாமா? ஸோ 100 வேணாம், நான் இங்கே 99ன்னு பண்ணிக்கிறேன். நான் ஏன் 99 அசியூம் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் பின்னாடி புரிஞ்சுப்பீங்க. சரியா? இப்போது எனக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும்? ப்ராஃபிட் 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் 10% 100 + 10, ஸோ 110/100 which is equal to selling price. செல்லிங் ப்ரைஸ் நம்ம 99 அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ 99. இங்கே 0 கேன்சல், இதை நான் 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9. ஸோ என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன வந்துருச்சு? 19 வந்துருச்சு. இப்போ தெரியுதா நம்ம ஏன் 99 அசியூம் பண்ணணும்? இதே 100னா இங்கே 11ஆல் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால தான் 99 அசியூம் பண்ணணும். கிளியர்? ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், செகண்ட் கோட் செல் பண்ணுறப்போ எனக்கு லாஸ்ட் 10%. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு லாஸ்ட் 10னா 100 - 10, 90/100 which is equal to selling price. செல்லிங் ப்ரைஸ் இங்கேயும் சேம் தான். ஸோ சேம் 99. ஸோ இங்கே 0 கேன்சல் ஆகிடும். இதை நான் 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு எனக்கு 110. எனக்கு ரெண்டையும் சேர்த்தா நெட் எஃபெக்ட் தான் எனக்கு வந்து என்ன தெரியணும்? லாஸா ப்ராஃபிட்டா அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ இங்கே எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள் 90, இங்கே காஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள் 110. ஸோ டோட்டலாக எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 200. ஸோ டோட்டலாக என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் என்னது? இங்கேயும் 99, இங்கேயும் 99. ஸோ 99 + 99 எனக்கு என்ன ஆகும்? 198. இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சிச்சு, காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிச்சு. இது லாஸா இல்லை கெயினான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? எனக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது செல்லிங் ப்ரைஸை விட. அப்போ எனக்கு இது லாஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போது லாஸ் எவ்வளோ? 200 - 98, 2 rupees லாஸ். அப்போது பர்சன்டேஜ் லாஸ் எனக்கு என்ன வரும்? 2 divided by cost price 200 into 100. ஓகேவா? ஸோ இங்கே 0 இங்கே 0 கேன்சல், இந்த 2 கேன்சல். அப்போ எனக்கு லாஸ் என்ன வந்துருச்சு? 1% அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஃபைனலாக எனக்கு கம்பைண்டாக 2 கோட்டை செல் பண்ணுறப்போ ஒரு கோட் ப்ராஃபிட்டும் இன்னொரு கோட் வந்து லாஸ் கொடுத்தாலும் கம்பைண்டாக எனக்கு என்ன தான் வருது அப்படின்னா லாஸ் தான் வருது. எவ்வளோ? 1%. ஸோ ஹீ சஃபர்ஸ் அ லாஸ் ஆஃப் 1%. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது டைம் சேவிங்க்கு. இங்கே 2 கோட் இல்லாமல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு 2 ரெஸ்ட் வாட்ச் இல்லை 2 ஹார்ஸ் எது செல் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே ப்ராஃபிட் 10%, லாஸ் 10%. இந்த பர்சன்டேஜ் சேமாக கொடுத்துருக்காங்க. 2 கோட்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது இங்கே ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு ஆப்வியஸாக லாஸ் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ லென்த்தியாக பண்ணணும்லாம் இல்லை, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் எப்போ யூஸ் பண்ணாலும் இங்கே எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் சேமாக இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா x²/100 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பர்சன்டேஜ் லாஸ் ஈக்குவல் டு x²/100. இங்கே எனக்கு என்னது? 10 இருக்கா? ஸோ இங்கே எக்ஸ்ன்றது எனக்கு 10. ஸோ டிவைடட் பை 100. ஸோ இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆயிடும். எனக்கு ஃபைனலாக 1% வரும். ஓகே? ஸோ இதான் என்னுடைய ஷார்ட்கட். பர்சன்டேஜ் லாஸ் ஈக்குவல் டு x²/100%. இங்கே எக்ஸ்ன்றது என்னது? இங்கே பர்சன்டேஜ் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன வேல்யூ? இங்கே எனக்கு ப்ராஃபிட் 20%, இங்கேயும் ப்ராஃபிட் 20% கொடுத்துருந்தா எனக்கு இங்கே எக்ஸ் என்னவாயிடும்? 20 ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு இங்கே கோட்டுக்கு பதிலாக என்ன எது கொடுத்துருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸ்ன்னு கொடுத்து அதனுடைய பர்சன்டேஜும் சேமாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு லாஸுடைய பர்சன்டேஜ் x²/100% அப்படின்னு ஷார்ட்கட்டில் போட்டுருவோம். சரியா? இவ்வளோ லென்த்தியாக போடணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A cow cost more than 4 goats but less than 5 goats. ஸோ ஒரு கவுடைய காஸ்ட் ப்ரைஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. எவ்வளோ அப்படின்னா more than 4 goats. ஓகே? பட் less than 5 goats. கோட்டோடைய ப்ரைஸ் என்னன்றதை நமக்கு சொல்லலை ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் சொல்கிறாங்களான்னு பாருங்கள். If the goat cost between 600 to 800, which of the following is a most valid conclusion அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கோட்டோடைய ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க? 600 to 800 அப்படின்னு ரேஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு சொல்லலை. ஸோ நமக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னா எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லோயஸ்ட் அண்ட் ஹையஸ்ட்டை வச்சு
ஃபர்ஸ்ட் நம்ம கவ்வோடைய லோயஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் ப்ரைஸையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா என்ன வரும்? 4 goats. இப்போ நான் 600ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 4 into 600 2400. இதே இது 5 into 600னா 3000. ஸோ 600ன்னு ப்ரைஸ் போட்டால் இதான் என்னுடைய கவ்வோடைய காஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்ச். ஓகேவா? இதே இது நான் 800 அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். இங்கே என்னது 4 into 800 3200ன்னு வருமா? ஸோ 3200. இங்கே 5 into 800னா 4000 அப்படின்னு வரும் ரேஞ்ச். ஓகே, ஸோ 4000 ரேஞ்ச் வரும். அப்போ என்னுடைய கவ்வோடைய ப்ரைஸ் என்னது? கிரேட்டர் தேன் 4 goatsன்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது இந்த 2400 விட கிரேட்டர். ஸோ கவ்வோடைய ப்ரைஸ் என்னது? கிரேட்டர் தேன் 2400. லெஸ் தேன் 5 goats அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஸ் தேன் 5 goatsனா இந்த 4000 விட லெஸ். ஓகேவா? 4000 லெஸ். அப்போ எனக்கு கவ் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வரும்? 2400 to 4000. இங்க ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கவ் காஸ்ட் மோர் தேன் 2500 சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி 2500 மோர் தேன் தான். பட் ஆனால் லிமிடேஷனும் இங்க பேசியிருக்காங்க. பட் ஆனால் இங்க வந்து லிமிடேஷன் பத்தி பேசல, நமக்கு கேட்டது மோஸ்ட் வேலிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சூட்டபிள் எதுவோ அதுதான் நம்ம வந்து டிக் பண்ணணும். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது. கவ் காஸ்ட் லெஸ் தேன் 3600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 3600 விட லெஸ்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் இங்கே 4000 வரைக்கும் என்னோட ரேஞ்ச் இருக்கு. மேபி சம்டைம்ஸ் எனக்கு கிரேட்டராகவும் இருக்கலாம். ஸோ அதனால எனக்கு இந்த ஆப்ஷனும் கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, கவ் காஸ்ட் பிட்வீன் 2600 and 3800. இங்கே ஒரு 200 மிஸ் பண்றாங்க, இங்கே ஒரு 200 மிஸ் பண்றாங்க. மேபி எனக்கு அதுக்குள்ள கவ் காஸ்ட் வந்துருச்சுன்னா ஸோ அதனால எனக்கு இந்த ஆப்ஷனும் கரெக்ட் கிடையாது. ஸோ எனக்கு ஃபுல்லாக எல்லா ரேஞ்சஸும் கவர் ஆகக்கூடிய ஆப்ஷன் இதுதான், 2400லேருந்து 4000க்குள்ள. ஸோ என்னுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ ரேஞ்சுன்னு வரப்போ எப்பயுமே நமக்கு இந்த மாதிரி இன்டெரக்டாக கொடுத்தாங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ, தென் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ, இது ரெண்டையும் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அதனால ரேஞ்சில் நமக்கு ஒரு ஈவன் பர்சன்டேஜ் 1 இங்கே எனக்கு 2400 இருக்கு, எனக்கு ஆப்ஷனில் 2399 இருந்தால் கூட அது எனக்கு தப்பான ஆப்ஷன் தான். ஏன்னா ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்னோட லார்ஜஸ்ட் வேல்யூ எது, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த வேல்யூவும் மிஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய ரேஞ்ச். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் த பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் டிக்ரீஸ்ட் பை 20% and then new price is increased by 25%, then what is the net change in the price அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம பர்சன்டேஜில் பார்த்தது தான். நெட் சேஞ்ச் இன் ப்ரைஸ், அதாவது நெட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நெட் எஃபெக்ட் என்னன்னு கேட்கும்போது நமக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், ஒரு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன்ட்டு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் டிவைடட் பை 100. ஸோ இதில் டோட்டலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெட் எஃபெக்ட் என்னன்னு தெரிஞ்சு. இங்கே எனக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் டிக்ரீஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 20% சொல்லியிருக்காங்க. ஸோ 20 எனக்கு பர்சன்டேஜ் டிக்ரீஸ்னால நான் என்ன பண்ணுறேன்? மைனஸ் போடுறேன். ஓகேவா? ப்ளஸ் 25 இன்ட்டு மைனஸ் 20 டிவைடட் பை 100. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 எனக்கு கேன்சல் ஆகிடும். இதை நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5, இங்கே 2, இங்கே 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே -5 இருக்குமா? ஸோ 25 - 20 இது ஃபுல்லாக எனக்கு -5 வந்துருச்சு. ஸோ எனக்கு நெட் எஃபெக்ட் என்னது? 0%. ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The increase in the price of a certain item was 25%. Then the price was decreased by 20% and then again increased by 10%. What is the resultant increase in price? ஸோ போன வாட்டி பார்த்தா அதே மாடல், பட் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீஸ் பை 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஃபார்முலா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் தான். நமக்கு இங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம இங்கே ப்ராடக்ட்டில் வர்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 3 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா கீழே நம்ம டிவைடட் போடுறப்போ 3 0 போடணும். இதே எனக்கு 4 வேல்யூஸ் கொடுக்குறாங்கன்னா கீழே இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் சிம்பிள் ஃபார்மேட். ஸோ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கொஸ்டினில் ரிசல்டன்ட் இன்க்ரீஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நெட் எஃபெக்ட் தான் எனக்கு கேட்குறாங்க. அவங்களே இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்க்ரீஸ்னு மென்ஷன் பண்ணாமல் நமக்கு ஆப்ஷனில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்றத கேட்பாங்க. ஓகே, இப்போ எனக்கு நெட் எஃபெக்ட் வேணும். இங்கே பாருங்க, இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் வாஸ் 25%. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ப்ளஸ்ன்னு போடுறப்போ இங்கே 3 வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 1000 அப்படின்னு போடணும். ஏன்னா 3 வேல்யூனால.
ஸோ ஃபர்ஸ்ட் என்னது இன்க்ரீஸ் 25%. ஸோ 25%. அடுத்து டிக்ரீஸ் 20%. ஸோ -20. அகெயின் இன்க்ரீஸ்டு பை 10%. ஸோ ப்ளஸ் 10%. ப்ளஸ் இங்கே என்ன வரும் 25 இன்ட்டு -20 இன்ட்டு 10 டிவைடட் பை 1000. ஓகேவா? ஸோ இங்கே 3 zeros இருக்கா? ஸோ இங்கே 2 zeros தான் இருக்குது. ஸோ இங்கே 10 இருக்குது, மறந்துடாதீங்க. இப்போ கேன்சல் பண்ணால் இங்கே 5 இங்கே 2ன்னு வரும். ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ இங்கே எனக்கு திரும்ப எனக்கு என்ன கிடச்சிச்சு -5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 25 -20 ப்ளஸ் 10 -5. ஸோ இங்கே எனக்கு ஒரு 5 ப்ளஸ் இங்கே எனக்கு 5. ஸோ டோட்டலாக எனக்கு இங்கே என்ன கிடச்சிச்சு 10% இன்க்ரீஸ். இதே இது எனக்கு டிக்ரீஸ்னால் இங்கே வந்த வேல்யூ எனக்கு நெகட்டிவ் வேல்யூவாக வந்திருக்கும். கிளியரா? ஸோ இதோட நமக்கு ப்ராஃபிட் லாஸ் கான்செப்ட் முடியுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.